நாம் தமிழர் அரசியல் பெரும்படையில் பல்வேறு படைப்பிரிவுகள் பாசறைகளாக உருவாக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சூழியல் பாசறை, குருதிக்கொடை பாசறை, உழவர் பாசறை, கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை, மகளிர் பாசறை, மாணவர், இளைஞர், இப்படி பல்வேறு பாசறைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகள் என்பது தமிழீழ மக்களினுடைய தேசிய இராணுவம். அதில் நம்முடைய தலைவர் பல்வேறு படைப்பிரிவுகளை வைத்திருந்தார். கரும்புலிப்படை, கடற்படை, உளவுப்படை, காவல் படை, வான்படை. நோக்கம் தாய் நிலத்தின் விடுதலை, அவ்வளவுதான். அதே இந்த நிலத்தில் வேறு வடிவத்தில் நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய அரசியல் ஆற்றலுக்கு அதிகப்படியான வலு சேர்க்கிறதுக்காக எவ்வளவு பாசறைகளை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்று தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை என்ற ஒன்றை தொடங்கணும். நியாயமா இதைதான் முதல்ல நம்ம தொடங்கியிருக்கணும். கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றது மாதிரி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோங்கிற மாதிரி அது நமக்கு புரிதல் இருந்தது. இவ்வளவு பெரிய சிக்கல், ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறது கூட நம்ம மக்கள் இது இந்த கொடுமையெல்லாம் தெரியல. இப்போ அண்ணன் கேப்டன் துரை அவர்கள் 40 ஆண்டுகள் பணி செஞ்சுட்டு இன்னும் அந்த சான்றிதழ் வாங்க முடியாமல் அல்லாடுறாருங்கிறது கொடுமையாக தான் இருக்குது. நினைக்கும் போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. நல்லா தான் இருக்குது திராவிட மாடல், நல்லா தான் இருக்கு. ரியலி ஐ என்ஜாய்ட். என்ன என்ன கருமை எழவோ தெரியல, கொடுமை. இந்த பழங்குடியினர் அப்படின்னா கேப்டன் துரை சொன்ன பழங்குடியினர்னு நம்ம ஆதி தாய்க்குடி குறவர் குடி மட்டும் இதில் இல்லை. இதில் குயவர், வண்ணார், முடிதிருத்திர மருத்துவர் குலம், நாவிதர்கள், தச்சர்கள், இந்த பழங்குடியினருக்கு எந்த அரசியல் அங்கீகாரமும் அதிகாரமும் இல்லை. நீ நினைச்சு பாரு, நாம வந்துதான் அவங்களுக்கு தேர்தல் நிற்கவே வாய்ப்பு கொடுத்து